சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சென்னை மாநகராட்சி மீது சரமாரியான கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்துள்ளார். இதை பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ் அவர்கள் இணைகிறார். சுரேஷ், இந்த குற்றச்சாட்டுகள், இந்த வழக்கு யார் தொடரப்பட்ட வழக்குக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீதிபதி முன்வைத்திருக்கிறார்? வணக்கம். சென்னை ஷெனா நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி இவர் தன்னுடைய வீட்டின் முன்புறம் மாநகராட்சி நிலத்தை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரேட்டரை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நீதிபதி S.M. சுப்பிரமணியம் விசாரித்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி சென்னை மாநகராட்சி ஆணையரையும் கார்த்திகேயனுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கார்த்திகேயன் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது மாநகராட்சி எல்லைக்குள் சட்டவிரோத கட்டுமானங்களை முறைகேடுகளையும் தடுக்கிறதுக்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளை மாநகராட்சி தரப்பு வழக்கறிஞர் பட்டியலிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த நடவடிக்கைகள் குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை தடுக்க அரசு மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதுனால சென்னை மக்கள் விரக்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி வேதனை பதிவு செய்தார். அது மட்டும் இல்லாம இந்த கடும் நடவடிக்கைகள், இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை தடுக்கிறதுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்ன நீதிபதி மாநகராட்சி எல்லைக்குள் விதிகளை பின்பற்றி கட்டிட ஒப்புதல்கள் வழங்கப்படுகிறதா, சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்க சொல்லி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம மாநகராட்சியில இப்போது ஊழல் நடவடிக்கைகள் மலிந்து விட்டதாக சொல்லிய நீதிபதி ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மாநகராட்சி அதிகாரிகள் பணிக்கு சேரும்போது இருக்கக்கூடிய சொத்து, தற்போதைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து, இந்த விவரங்களை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு மாநகராட்சியில உள்ள ஊழல் கண்காணிப்பு பிரிவினுடைய செயல்பாடு குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் லஞ்சம் கொடுக்காமல் கட்டிட ஒப்புதல் உள்ளிட்ட எந்த ஒரு சான்றிதழையும் மாநகராட்சியில பெற முடியாத நிலை இருக்கிறதுனால மக்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறதா சொல்லி நீதிபதி தன்னுடைய வேதனையை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சட்டப்பணிகள் ஆணைக்குழுல லோக் அதாலத் ஆய்வு கூட்டம் நடந்த போது சொத்து வரி, நிலுவையில் உள்ள சொத்து வரியை வசூல் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யறதா மாநகராட்சி தரப்புல உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா அந்த உத்தரவாதம் கொடுத்து பல மாதங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மாநகராட்சி எடுக்கல, அதிகாரிகள் எடுக்கல. அதனால அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் மீது மாநகராட்சி ஆணையர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ்.